ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸல் பார்ட் 5 வீடியோல கவுண்ட் அண்ட் கவுண்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கவுண்ட் அண்ட் கவுண்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துடலாம். ரெண்டுமே என்ன பண்ண போகுது அப்படின்னா கவுண்ட் தான் பண்ண போகுது. ஆனா கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் நம்பர்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ண முடியும். ஆனா கவுண்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி டெக்ஸ்டையும் கவுண்ட் பண்ணிக்கலாம், நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த கவுண்டர்ல ஸ்பெசிபிக் நம்பரையோ இல்ல ஸ்பெசிபிக் டெக்ஸ்டையோ நம்ம ஈஸியா கவுண்ட் பண்ணி தனியா டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கவுண்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். கவுண்ட்னால என்ன, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண போது அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு நம்ம கீழே ஸ்டேட்டஸ் பார்ல வந்தாலே நம்ம எத்தனை நம்பர்ஸை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு டிஸ்பிளே பண்ணிடும். இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆட்டோ சம் பக்கத்துல டிராப் டவுன் பட்டன் இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணி கவுண்ட் நம்பர் கொடுத்தாலும் நம்ம இந்த ரேஞ்ச்ல எத்தனை நம்பர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இதுதான் கவுண்ட். இப்போ கவுண்ட் இஃப் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். கவுண்ட் இஃப் நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணும், டெக்ஸ்டையும் கவுண்ட் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம். எப்பயும் போல ஃபார்முலா போடுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன போடுவோம், ஈக்குவல் போடுவோம். நம்ம இப்போ ஃபார்முலா பார்ல போட்டுடலாம். ஈக்குவல் டு நம்ம இப்போ என்ன ஃபார்முலா பார்க்க போறோம், கவுண்ட் இஃப் தானே. ஸோ கவுண்ட் இஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்தோன்னே கவுண்ட் இஃப் நம்ம கிட்ட சில இன்ஃபர்மேஷனை கேட்கும். என்ன கேட்கும் அப்படின்னா ரேஞ்ச் அண்ட் கிரைட்டீரியா வேணும் அப்படின்னு கேட்கும். ரேஞ்ச் அப்படின்னா எந்த டேட்டால இருக்க டேட்டாவை நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்க அப்படின்னு கேட்குது. நான் இந்த டேட்டா, அதாவது இந்த ரேஞ்ச்ல இருந்து தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி கமா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க செலக்ட் பண்ண ரேஞ்ச்ல எந்த ஸ்பெசிபிக் நம்பரை மட்டும் நான் கவுண்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்குது. அதுதான் இங்க என்ன அப்படின்னா கிரைட்டீரியா. எனக்கு 7 மட்டும் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு நான் சொல்லி 7 மட்டும் என்ன பண்றேன் அப்படின்னா டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச்ல 7 எத்தனை டைம் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கவுண்ட் இஃப்ல நம்பர்ஸை கவுண்ட் பண்றதுக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். இங்க ஒரு எம்ப்ளாயி அட்டண்டன்ஸ் இருக்க ஒரு ஷீட் வச்சிருக்கேன். இந்த ஷீட்ல நான் எத்தனை பேர் ப்ரெசன்ட் ஆப்சன்ட், அதாவது எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு எவ்வளோ நாள் ப்ரெசன்ட் ஆயிருக்காங்க, எவ்வளோ நாள் ஆப்சன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் மேனேஜருக்கு பார்த்துடலாம். மேனேஜர் எத்தனை நாள் ப்ரெசன்ட் ஆயிருக்காரு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ ப்ரெசன்ட்டை நான் இங்கே எப்படி மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா பின்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஆப்சன்ட்டை என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் ஃபார்முலா தான். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்தோடனே எனக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும்னு கவுண்ட் இஃப் கேட்குது. ரேஞ்ச், எந்த ரேஞ்ச், அதாவது எந்த டேட்டால இருந்து வேணும்னு கேட்குது. நான் மேனேஜருக்கு நேராக இருக்க டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கமா கொடுத்துட்றேன். நம்பர் கொடுக்கும் போது ஜஸ்ட் நம்ம நம்பரை மட்டும் டைப் பண்ணா போதும். ஆனா டெக்ஸ்ட் கொடுக்கும் போது டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் நம்ம அதை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ நான் ப்ரெசன்ட் தானே பார்க்க போறேன். ப்ரெசன்ட்டுக்கு நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன்னா அதனால நான் இங்க பி அப்படின்னு டைப் பண்ணி டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்க போறேன். அப்போ மேனேஜர் எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்காரு அப்படின்னா 5 days ப்ரெசென்ட் ஆயிருக்காரு. ஓகே, அடுத்து எத்தனை நாள் ஆப்சென்ட் ஆயிருக்காரு அப்படின்னு பார்க்க போறேன். சேம் தான். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்தோடனே நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு ரேஞ்ச் அண்ட் கிரைட்டீரியான்னு கேட்கிறாரா. ஸோ சேம் மேனேஜருக்கு தானே நம்ம ஆப்சென்ட் எத்தனை நாள் இருக்கான்னு பார்க்க போறோம். அதை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு ஆப்சென்ட்டுக்கு நம்ம என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏ. அப்போ டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஏ க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அவர் 2 நாள் தான் லீவ் போட்டிருக்காரு. ஸோ இதுதான் கவுண்ட் இஃப் ஃபார்முலால டெக்ஸ்டுக்குரிய கான்செப்ட். இது ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். ஆனா என்ன அப்படின்னா நம்பர்ஸ் கொடுக்கும் போது ஜஸ்ட் நம்ம இங்க நம்பரை மட்டும் டைப் பண்ணா போதும். ஆனா டெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணும் போது நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ள மென்ஷன் பண்ணணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். மற்ற ஸ்டாஃபுக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணிடலாம். அந்த செல்ல கார்னர்ல வச்சு
டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மற்ற பேருக்கும் அது அப்டேட் ஆயிடும். ஸோ இதுதான் கவுண்டிஃபோட கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை.